ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜு சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நானா துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டைமண்ட் ஷேப் ஃப்ரண்ட்டும் டைமண்ட் ஷேப் நெக்கு, அப்புறமா வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இது வந்து ஆல்ரெடி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெக் மாத்திரம் ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட கட்டிங் வந்து கொஞ்சம் கடைசியாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷாப்பில் போய் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, இன்றைக்கி என்னோட ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்றத கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து சிம்பிளான ப்ளவுஸ் தான். இதுக்கு வந்து பாருங்கள், கைக்கு மொத்தம் பைப்பிங் வச்சுட்டு பேக் டோரி வந்து இந்த கிளாத்தில் வந்து டர்ன் ஆகாதுன்ற காரணத்தால் நம்ம வந்து ரெட் கலர் அமெரிக்கன் கிரேப் கிளாத்தில் வந்து டோரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அமெரிக்கன் கிரேப் கிளாத் நீங்கள் அப்பப்போ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பைப்பிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதோட விலையும் வந்து கம்மி, அதோட விர்த்து வந்து ஜாஸ்தி. ஸோ அது வந்து பாருங்கள், இது எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு அந்த கலரு. வேறு ஏதாவது சில்க் காட்டன் அதெல்லாம் வாங்கினா கூட உங்களுக்கு அது 1/4 மீட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே வந்து உங்களுக்கு 25 ருபீஸ் ஆகும். அதனால் அமெரிக்கன் கிரேப் வந்து சூட்டபுளாக இருக்கும் பைப்பிங்க்கு. வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி அம்மா வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு காமிப்பாங்க. ஸோ ஃபுல் டயர்டாக இருக்கேன் நானும். சரி வாங்க அப்படியே பார்க்கலாம். இதெல்லாம் பேட்டர்ன் மெட்டீரியல் மாதிரி. பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் மேக்கிங். ஆமாம், பேட்டர்ன் மேக்கிங்ல நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு இது லைனிங் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அவங்க வாங்கிட்டு வந்தது பையன். இப்போ இதுல ஒரு பிளவுஸ், அது இது நம்ம அப்புறமா காமிப்போம். இது ரொம்ப 6 மீட்டர் இருக்கு. தூக்கத்து 2 ஆள் வேணும் போல இருக்கு. அது அப்புறமா இது ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல இதே கஸ்டமருக்கு தான். இது வந்து வேற கலர் மட்டும் வேற. இதுல பிளவுஸ் ஒரு அதாவது பேட்டர்ன் மெட்டீரியல்ல ட்ரெஸ். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா இந்த சாரி ஒரு பிளவுஸ். இவங்களோட மேரேஜுக்கு போறாங்களாம் கேரளாக்கு. கரெக்டா வரணும். அவங்களாம் நம்ம கிட்ட எப்பவுமே நம்ம கஸ்டமர் தான். இது ஃபால் போட்டாச்சு. எங்க அம்மா ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது அவங்க கடவுளை வேண்டிட்டே. ஆமா, ஏன்னா அவங்க வந்து முகம் சுளிக்க கூடாது, அவங்க கரெக்டா இருக்குன்னு நினைக்கணும். அவங்க அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வர்றாங்க. நம்ம ஏனோ தானோன்னு தச்சு கொடுத்தோம்னா யாருக்கிட்ட திரும்பியோட ஐயோ அவங்க கிட்ட போனாக்கா நல்லாவே இருக்காது அப்படின்னுடுவாங்க. இது வந்து லைனிங்கு நம்ம வாங்கினதுதான், நம்ம லைனிங் கடையில. இதே சேம் மெஷர்மெண்ட். இது ஒரு சாரி ஒரு பிளவுஸ். இது இவங்களோட போர்த்திஸ்ல தான் எடுத்திருக்காங்க பாரு. நம்ம எடுப்போமே சென்னையில. நமக்கு இது வந்து பெங்களூர். பெங்களூர் போத்தீஸ். ஆமா, பெங்களூர்ல போத்தீஸ் இருக்கு மெஜஸ்டிக்ல. இது அதுக்கப்புறம் இந்த ஆண்டி வந்து இந்த சாரி கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில ஒரு பிளவுஸ். இதுக்கும் லைனிங் வாங்கிட்டோம். சரியா, கட் பண்ணோம். இது சேம் மெஷர்மெண்ட். இவங்களதே தான். இன்னும் ஒரு அவங்க வீட்டுல மேரேஜ் யாருக்கோ, அதனால இதுல பிளவுஸ் இருக்கு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இது ஒரு சாரி கொடுத்துருக்காங்க, இது ஒரு சாரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மொத்தம் அவங்களது 4 சாரி, 4 லைனிங் பிளவுஸ், 4க்கும் ஃபால்ஸ் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ் எல்லாம் அம்மா ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணியில போட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா அயன் பண்ணி அம்மா நல்லா அழகா போட்டு. அண்ட் இன்ஸ்கர்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட். இன்ஸ்கர்ட் கூட வந்திருக்கு. அதை நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இன்ஸ்கர்ட் கட்டிங் பண்ணி காமிச்சிட்டு கட்டிங்கா பண்ணி ஸ்டிச்சுமா பண்ணி காமிப்போம். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்றதுன்னு. அதனால நம்ம அவங்களுக்கும் போட்டா காட்டின மாதிரி இருக்கும். இது கஸ்டமருக்கு தான் பாவாடை இன்ஸ்கர்ட். அவங்க அளவும் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட துணி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தான் சேல்ஸ் பண்றோம் இல்லையா துணி, இன்ஸ்கர்ட் துணி. இது மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல. அது அப்புறம் பண்ணுவேன். நீ வேற டயர்டா இருக்க, இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில போனோம். இவங்களது 4 பிளவுஸ், 4 சாரி. அதான் நல்லா கரெக்டா ஸ்டிச் பண்ணி வரணும். நான் இப்பவே சாய்பாபாவை வேண்டிக்குவேன். ஆனா இது வரல எந்த மிஸ்டேக் வராது. இருந்தாலும் எனக்கு ஒரு அவங்க போட்டு அது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ற வரையிலும் கரெக்டா வரணும்னு யோசனை பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மா எல்லாத்துக்குமே சாமியை வேண்டிப்பாங்க. ஆமா, நம்மலாம் அப்படி கிடையாது. ரெடி பண்ணி கொடுத்தாமா ஓகே அப்படின்ட்டு அதோட விட்டுறது. அது என்னோட இது. நான் சமையலுக்கு போனா கூட நான் சாமியோட இது ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டே தான் செய்வேன். ஏன்னா நம்ம ஸ்லோகம் ஏதாவது சொல்லிட்டே செஞ்சோம்னா சாதாரண சமையல் வந்து பிரசாதம் ஆயிடும். அது ஒரு இது. ஹோட்டல்ல எல்லாம் போறோமே, அதே மாதிரி அங்க போய் சாப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன நினைச்சு செய்வாங்களோ, ஐயோ சம்பளம் ஏத்தி கொடுக்கல, இப்படி இவ்வளோ கஸ்டமர் வர்றாங்களே, இன்னும் செய்யணுமே அப்படியெல்லாம். நம்ம வீட்டுல எல்லாம்
இது பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், அவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம செய்யறது டேஸ்டா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு செய்வோம். அது கரெக்ட். சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு செய்வோம். அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. எங்க அம்மா நெத்திய பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பயப்படாதீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ். யாரும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுக்கிறது. ஆமா, அது பொண்ணுதான் வச்சிருந்தாங்க கீழே வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய சாமி மேல பக்தி ஜாஸ்தி ஆவ ஒரு சாமியை அப்படி கிடையாது. இது எப்பவுமே நம்ம ரெகுலரா வச்சுக்கிறது தான். ஆமா, இது உச்சி பொட்டு மகாலட்சுமிக்காக. உச்சியில பொட்டு வச்சா மகாலட்சுமி உட்காருவாங்க. அப்புறம் கீழே நம்ம குலதெய்வம் நினைச்சு கீழே ஒரு குங்குமம். ஆமா, அதுக்கப்புறம் திருநூறு சாய்பாபாக்கு அந்த உதி. சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தனம். இன்னும் ஒரே ஒரு லேயருக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. என் பொண்ணு எல்லாம் ஒரு பொட்டு வைனாவே வைக்க மாட்டேங்குது. நான் அப்படியே வச்சு பழக்கமாயிடுச்சு. ஆமா, அவங்க அப்பையில இருந்தே அதேதான். எங்க வீட்டுக்கு யாராவது கல்யாண பத்திரிக்கை எடுத்து வந்தாங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அந்த அக்காவை போய் அம்மன் கோயில்ல பார்த்தாக்கா இருப்பாங்கன்னு அங்க வருவாங்க. அங்க அழைச்சிட்டு வருவாங்க. சனிக்கிழமை சிவன் கோயில்ல அங்க இருப்பாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி வியாழக்கிழமையா சிவன் கோயில். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோயில்ல தான் போய் அங்கதான் வருவாங்க தேடி பிடிக்கிறதுக்கு. அப்பெல்லாம் போன் இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம், 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே நமக்கு அப்பையில இருந்து பழகிட்டு. இப்ப வந்தது கிடையாது. இடையில ஆதியில இருந்து வந்தது. இது பாதியில வந்தது இல்ல. இப்போதைக்கு ஒரு ஒரு பிளவுஸ் மாத்திரம் கட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு பிளவுஸ் இந்த நம்ம சொன்னோம்ல அந்த ஜோதி அப்படிங்கிறவங்க, இந்த சாரிக்காரவங்க, அது மட்டும் அவங்களுக்கு இந்த ஒரு பிளவுஸ் சேம் மெஷர்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஒரு பிளவுஸ் இப்ப கட். அவங்க ஹிந்தி கஸ்டமர் ஆச்சு, எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அவங்க ஹிந்தினால இங்கிலீஷ்ல பேசினாங்க. நானும் பாரு இங்கிலீஷ் பேசி கத்துக்கிட்டு உங்ககிட்டயே நான் இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் பேசி காமிக்க பாரு. ஸோ அவங்க இங்க பெங்களூர்ல உங்களுக்கு ஹிந்திக்காரங்க, ஹிந்தி இங்கிலீஷ் தான் ஜாஸ்தி பேசுவாங்க. கன்னடா. ஸோ அது மூணுமே அம்மாவுக்கு தெரியாது. ஆக்சுவலி புரியும், தமிழும் அதுவும் சேர்ந்த மாதிரி தான் புரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் என்ன கஸ்டமர் என்ன ஹிந்தி பேசினாலும் சரி, இங்கிலீஷ் பேசினாலும் சரி, அவங்க பேசுறது தமிழ். தமிழ் தான். இப்ப அவங்க சொல்றாங்கல்லம்மா, மெஷர்மெண்ட் எடுத்துங்க அப்படின்றாங்க. மெஷர்மெண்ட்ங்கும் போது நமக்கு புரியுது. மெஷர்மெண்ட் ஃபுல்லா எழுதிட்டு டிசைன் மட்டும் உனக்கு அனுப்பி சொல்லிடுறேன். அப்ப ஈஸியா தானே இருக்கு. அவங்க ஹிந்தி தெரியுவாங்க, ஹிந்தி மட்டும் அவங்க பேசல, இங்கிலீஷும் தெரியுது. நானும் சரி வாங்க கம் 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 அப்படின்பேன். அவங்க இவங்க நிறைய இங்கிலீஷ் தெரியும் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க என்னை பத்தி அவங்க எதுவும் தப்பா நினைக்கிறதே இல்லை இது வரையிலும். அப்புறம் சரி ஆண்டி, ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டின்ட்டு அந்த மெஷர்மெண்ட் லென்த் அதெல்லாம் எடுத்து எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஒரு கான்பிடன்ஸ் பாருங்க. ஸோ சில பேருக்கு கான்பிடன்ஸே இருக்காது. ஏன்னா இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ் பேச வந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு சில பேர் ஐயோ நம்ம எப்படி அவங்களை ஃபேஸ் பண்றதுன்னு பயப்படுவாங்க. ஆனா எங்க அம்மா அது கூட பயப்படவே மாட்டாங்க. ஹிந்திக்காரங்களே வருவாங்க. அவங்க பேர் எல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு அதனால சொல்லல. அவங்க ஃபேமிலியா வருவாங்க. ஆண்டின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அது இது அதுன்னு அவங்க ஹிந்திலயே சொல்லுவாங்க. ஓகே நான் பண்ணி வச்சிடறேன், ரெடி தானே, ரெடி, இதுக்கு ரெடியா, ஆமா ரெடி, எல்லாம் கரெக்டா இருக்கும். அவங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் எங்க, நம்ம நானே பெங்களூர் வந்த பிறகுதான் நான் நல்லாவே இங்கிலீஷ் பேசினேன். அப்ப தமிழ்நாட்டுல அவங்களே சொல்றாங்கல்ல உங்ககிட்ட, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கிறாங்க. புரியுது, அதனால நாங்க குடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, அவங்க அதனால ஏன்னா நான் நிறைய நேரம் ஷாப்ல இருக்க மாட்டேன், அதான் உண்மை. ஏன்னா அம்மா காத்தாலேயே வந்துருவாங்க. ஒரு டைம் நைட் 9 மணி வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. ஏன்னா அம்மாக்கு வீட்டுல அவ்வளவு ஒர்க் இருக்காது. நானா வீட்டுல காலையிலேயே நான் ஏஞ்சி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு எல்லாமே வந்துருவேன். அவங்களுக்கு 9 மணி ஒரு 12 மணி மாதிரி. எனக்கு எல்லாம் 9 மணி காத்தால 6 மணி மாதிரி. அப்படியே ரெகுலரா பழகிட்டேன். ஆமா, அவங்க பழகிட்டாங்க. அதனால அவங்க பட்டப்பட்டான ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. சண்டே கூட தூங்க மாட்டேன். சண்டே கூட அதே டைம் கடை ஓபன் பண்ணிடுவேன். ஏன்னா சண்டேல தான் நிறைய பேர் வர்றாங்க. இருக்குமா, ஏன்னா நிறைய சண்டே இருக்காது, எனக்கு கால் பண்ணுவாங்க. இல்ல நான் இருக்கேன், நீங்க வாங்க, 9 to 9 கண்டிப்பா இருக்கு, வாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு இந்த ஜாப் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கு. அப்படிதானே? அதான் ரிலாக்ஸ், எனக்கு டைம் பாஸ். ஸோ அது லக்கியா அவங்களோட அதிர்ஷ்டம். நானும் அதே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா, அவங்களும் நான் வேற ஏதாவது பண்ணியிருந்தா கூட அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்க மாட்டாங்க. அது தெரியாது, நமக்கு தெரியற வேலையா இருக்கிறதுனால நம்மளும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோம். 10 பேர்கிட்ட பழகுறோம், பேசுறோம். என்னை விட இப்ப அம்மா தான் இங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சூப்பரா. ஏன்னா இங்க எத்தனை 2 வருஷம் ஆச்சாமா? 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் ஆகும்போது எல்லாரோட நான் நிறைய யார்கிட்டயும் பேச மாட்டேன். அம்மா எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க. இப்ப என்னை விட அம்மாக்கு தான் தெரியுது
ஸோ சென்னையில இருக்கும்போது எல்லாம் பானு மாமின்னு கூப்பிடுவாங்க. இங்க என்ன கூப்பிடுறாங்கம்மா? பானுமதியா? பானுமதி பானுமதி அந்த மீனாத் மாமி எல்லாம் பானுமதி மாமின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் நம்பரும் கஸ்டமர் கிட்ட இருக்கு. ஆமா. துர்காவே கொடுத்துரும். அது அம்மா போய் கான்டாக்ட் பண்ணிட்டு அம்மா கிட்ட கொடுத்துருங்க ஷாப்லன்ட்டு. அதனால துர்காவுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் பூரா என்னோட நம்பர் வச்சிருப்பாங்க. இப்ப வரட்டுமான்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. இங்க இருக்கிறவங்களாம் அது ஒரு இது. இப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இருக்கிறேன்னு கூட கேட்க மாட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான டிசைன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா மட்டும்தான் நான் வந்து போவேன். மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரிலீஃப் தான். அம்மா இருக்கிறதால எனக்கு வந்து 2 கை எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப இன்னொன்னு என்னன்னா துர்காவோட நம்பரு அந்த சேனல் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க டிசைன்லாம் அனுப்பிடுறாங்க. என்கிட்ட பேசி கொடுத்துட்டு கூட டிசைன்லாம் அனுப்பிடுறாங்க. அதனால நம்ம டிசைன்ஸ்லாம் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப், கூகுள் இப்ப எல்லாம் கேட்லாக்கே வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம எந்த புக்கை வந்து ஓபன் பண்ணி காமிக்கலாம். கேட்லாக் எவ்வளவு புக்கெல்லாம் தூவி போட்டாங்க. ஆமா, எல்லாம் வந்து இவ்வளவு அளவுக்கு கேட்லாக் இருந்துச்சு. இப்ப எல்லாம் போன்லயே அவங்க வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. நம்ம அதை பார்த்து ஸ்டிச் பண்ணி. அதே மாதிரி குச்சி வர்றவங்க எல்லாம் குச்சி போட்டுக்கிறாங்க. எத்தனை குச்சி அது கிளாஸுக்கும் வந்து கேட்டுட்டு போறாங்க. அது இன்னும் 2 பேர் கூட வந்து சேர்றாங்க. அந்த பேபி குச்சி எனக்கு வந்து ஒரு 4-5 வேலை அம்மா வந்து ஷாப் மாத்திரம் பாக்குற வேலை. அதனால அவங்க ரிலாக்ஸா ஒரே ஒர்க் பண்ணிட்டு குச்சியும் சொல்லி தர்றாங்க. இங்க கிளாஸ் இருக்கு. ஒரு 10 ஸ்டேஜ் மேல துர்காக்கு தெரியும். அம்மா வந்து ஃபியூச்சர்ல வந்து இங்கிலீஷ் சூப்பரா பேச போறாங்க. நான் பேச போறேன். உங்ககிட்ட எல்லாம் இங்கிலீஷ் பேச போறேன். கரெக்டான நீங்க வந்து நீங்க வாட்ஸ்அப்ல என்ன சொல்லணும்? கமெண்ட் பண்ணணும். எப்படி நான் நல்லா பேசுறேன் நான் பேசுறேன். நாங்க சின்ன வயசு இருக்கும் போதே வந்து அவங்க எப்படி இங்கிலீஷ் ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் அம்மா வந்து அப்பா வந்து அப்பயே நமக்கு எதுவும் யூஸ் இல்லைன்னு. அம்மா வந்து கீழே என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ் வாட் இஸ் யுவர் நேம் மேல வாட் அப்படியே தமிழ்ல மேல எழுதுவேன், கீழே இங்கிலீஷ் எழுதுவேன். அப்பெல்லாம் சின்ன பசங்கள்ல அதை வச்சு நான் சொல்லி கொடுப்பேன். வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறத வந்து மேல தமிழ்ல கீழே இங்கிலீஷ்ல எழுதி கொடுப்பாங்க. தமிழ் வந்து சூப்பரா எழுதுவாங்க, படிக்குவாங்க. எந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க நிறைய புக்ஸும் படிச்சிருக்காங்க. நிறைய புக்ஸ் படிப்பேன். ரொம்ப எனக்கு வந்து ஹேபிட் வந்து நிறைய புக் படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கட்டுரை எல்லாம் எழுதி எல்லாம் நான் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். 7th தான் படிச்சேன் பேரு. ஆனா நிறைய ஓட்டப்பந்தயத்துல ஊசி கோக்குறதுல எல்லாம் 1st பிரைஸ். டெய்லர் பொண்ணு ஊசி கோத்துட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஓட்டப்பந்தயம் எல்லாத்திலயுமே இது ரன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய படிக்கல. அதுதான் படிக்கல, இங்கிலீஷ் படிக்கல அவ்வளவுதான். மற்றபடி வந்து இங்கிலீஷ்னா ஒரு லாங்குவேஜ் தான், அறிவு கிடையாதுன்னு எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஈஸியா பேசலாம், அவ்வளவுதான். பேசலாம் வரவங்க. இப்ப நம்ம பசங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க, தமிழ் வந்து பேச சொன்னா அந்த ழாலாம் வந்து மடங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த நாக்கு வந்து பிளெக்சிபிள் ஆகிறதுக்கு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் டைம் எடுக்கும். ஸோ நானே வந்து பெரிய லெவல்லாம் இங்கிலீஷ் பேச மாட்டேன். நம்மளாம் மீடியம், நமக்கு எவ்வளவு ஷாப்புக்கு தேவையோ கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பேசுறோம். என்னமா? ஆமா ஆமா, நல்லா தான் பேசுறேன். நீ தண்ணி மாதிரி கட 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 கடன்னு பேசுறேன் அந்த மாதிரி. ஸோ அப்ப என்ன நான் சென்னையில இருக்கும் போதெல்லாம் நான் அவ்வளவா பேச மாட்டாங்க. அங்க வாய்ப்பே நமக்கு கிடைக்கல. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் தமிழே பேசுவாங்க, இங்கிலீஷ்ல பேசவே மாட்டாங்க. இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. ஆமா, ஓகே, எல்லாருமே இங்கிலீஷ்ல தான். சோ இந்த வீடியோல வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆர்டர் வந்திருக்குன்னு காமிச்சிருக்கோம். நம்ம ரெடி ஆன பிறகு இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இல்ல கட்டிங் பேட்டர்ன் போடும்போது கூட பேட்டர்ன் கட்டுறதுன்னா கட்டுங்க. பேட்டர்ன் தானே இதெல்லாம். பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டெய்லர்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து நம்மளே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஒன்றும் கிடையாது, டெய்லர்ஸ் பண்ணுவாங்க. நான் அந்த பேட்டர்ன்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆன மாதிரி காமிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அப்படியே பேசி முடிச்சாச்சு. அப்படியே நான் வந்து ப்ளவுஸ் இருந்தது அது கட் பண்ண மாந்தது. ஏன்னா இன்னும் இதுக்கு வந்து டெலிவரி டேட்டு வந்து ஒரு 2 தான் இருக்குது டியூ டேட்டு. ஸோ அதனால் 2 days தான் இருக்குது. அதனால் இது முடிக்கணுன்றதெல்லாம் ஸோ இதை ஷுரு பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பிரின்சஸ் கட்டை வந்து பாடி மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸில். ஒன்லி இதில் என்ன சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நெக் ஷேப் வந்து டைமண்ட் ஷேப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாத்திரம் ஷேப் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டக்குன்னு கட் பண்ணோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மெத்தட் தான் இது. கரெக்டாக சென்டர் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வீலிங் யூஸ் பண்ணிட்டோன்னாக்கா நம்ம அவங்களோட கொடுத்த என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தாங்களோ சேம் டு சேம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறத விட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவே வரும்.
பாடி மெஷர்மெண்ட்டில் சரியாக தான் வரும். அதில் வந்து மேபி லூஸ் டைட் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒருத்தங்க பாடிக்கு வந்து கரெக்டாகவே ஃபிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கட்டிங் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாக்கா எந்த டைம்லையுமே நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பிரின்சஸ் கட் கூட பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையுமே வந்து ட்ரேசிங் பண்ண முடியாது. ஸோ இந்த செஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம பிரெஸ்ட் பாயிண்ட்டு, டாட் பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரவுண்டு நெக் ஆல்ரெடி அவங்க மெஷர்மெண்ட்டில் இருக்கிறது. ஸோ எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து நெக்கை மாத்திரம் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எல்லா டைமும் வந்து ஒரே இது இருக்காது. எல்லா டைம் வந்து நெக் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. லென்த்து பெருசு பண்ணமா இருக்கும். இதில் கூட வந்து ஸ்லீவ் கொஞ்சம் ரவுண்டு வந்து அவங்களுக்கு லூஸாக இருக்குது, டைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டியும் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் பாடியில். எப்பயாவது ஒரு லேட்டஸ்ட்டு ப்ளவுஸ் தைச்சிருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து சேம் மெஷர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸில் வந்து அவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை. நெக் சேஞ்சஸ்ஸு, அப்புறமா வந்து ஸ்லீவ் ரவுண்டோட கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருந்தது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து இந்த மெத்தட் பண்ணும்போது வந்து சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. எப்படி வந்து கிளாத்தை வச்சுக்கணும், எப்படி வந்து நகர்த்தாமல் வச்சுக்கணும். ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஏனோ தானோன்ட்டு வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணாலும் கரெக்டாக வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஸோ அதனால் இந்த மார்க்கிங் சாக்லேயும் க்ளீனாக தெரியல. சரி, ஓகே, நான் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன வந்து இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரின்சஸ் கட்டும் வந்து இதில் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதையே வந்து ட்ரேசிங் வீல் போட முடியாது. அப்போ பண்ணும்போது நம்ம வந்து இந்த சைஸ், இப்போ வந்து இது 38 சைஸ் அப்படின்னாக்கா 38 சைஸ்க்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக டாட் பாயிண்ட் வந்து வைக்கணும் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அது வச்சுட்டு, ஏன்னா வந்து மெஷர்மெண்ட்டு டாட் பாயிண்ட்டு ப்ரெஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டு, அது ரெண்டையும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தி எடுக்கிறது கிடையாது கஸ்டமர்கிட்ட. அது எடுக்கும்போது வந்து அதை எடுக்கணுன்னா கூட நமக்கு பர்ஃபெக்டாக அவங்களோட இன்னர் வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்கனாக்கா நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு வாட்டியும் வந்து அது மாதிரி இன்னர்ஸ்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு எடுக்கணுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுன்றது எப்படி பண்ணுவாங்கனாக்கா, ஸோ அந்த சைஸ் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டான செஸ்ட்டு நம்மளதில் நார்மலில் செஸ்ட்டு சொல்லுவோம், பர்ஸ்ட் ரவுண்டு சொல்கிறோம் ஃபார் பேட்டர்ன் மேக்கிங்கில். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இன்னரெல்லாம் போட்ட பிறகு எவ்வளோ இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படின்றத வந்து அவங்க கேல்குலேஷன் பண்ணி ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பர்ஸ்ட் ரவுண்ட் வேணும், இல்லை டாட் பாயிண்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸில் சொல்ல முடியும். முடியாத பட்சத்தில் நம்ம எப்போயாவது நம்ம வீடியோஸில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டீட்டெயிலோடு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்த்தாவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிக்கப் ஆகலாம். ஆல்ரெடியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெய்லரிங் தெரிஞ்சிருந்தா. ஸோ கொஞ்சம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருந்தா ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணி டக்குன்னு பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்படி தான் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸுன்றதால அதையெல்லாம் வச்சு நம்ம ட்ரேசிங்கும் சில டைம் எடுத்தும் பண்ணுவோம். பட் நிறைய டைம் வந்து நமக்கு ஆல்ரெடி அதோட மெஷர்மெண்ட் தெரியுன்றதால அதை வச்சு பண்ணாவே கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக ட்ரேசிங் பண்ணுறோன்ட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஆகிடுச்சுனாக்கா ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா வந்து டாட்டட் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து சென்டரில் வந்து இந்த கட்டிங் வராது. ஸோ இப்போ பட்டி மட்டும்தான் வரும், நம்ம டாட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் கட் எடுக்கும்போது ஸோ நமக்கு வந்து அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணல, தப்பாயிடுச்சுன்னா கூட அந்த இது வந்து ஃப்ரண்ட் பர்ஸ்ட் வந்து டைட்டாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மெயினான மெஷர்மெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஈஸியாக வந்து நம்மளால் நார்மல் அதாவது ஈஸியாக வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட்டோட இதையும் கால்குலேஷன் பண்ணி போட்டுற முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கிளியர் கான்சன்ட்ரேஷனோடு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். ஒரே இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஆகாது. ஸோ எது வந்து பெஸ்ட்டு, எது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நிறைய வந்து செக் பண்ணியிருக்கிறதால ஸோ அது வந்து எது அவுட்புட் நல்லா வருதுன்றது வந்து நமக்கு ஆல்ரெடியே வந்து ஒரு கெஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம நோட்ஸாக வந்து எடுத்து வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னும் ஈஸியாக நான் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்க கட்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ வைக்கணும் இருக்குது, எவ்வளோ வைக்கலாம் மேடம் அப்படிலான்னு கமெண்ட்ஸ் நிறைய போடுறீங்க.
ஓகே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகுதுனாக்கா நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண முழுசாக வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்து பேசிக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமு. ஸோ ஒரு 2 கமெண்ட் 3 கமெண்ட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ பண்ண முடியும்னா நான் என்னோட ஃப்ரீ டைமில் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த விஷயம் வந்து வேஸ்ட் ஆகிடும் சம்டைம்ஸு. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க இமீடியட்டாக ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஒர்க் ஆல்ரெடியே நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, பொட்டிக் இருக்குது. நம்மளும் சில ப்ளவுசஸ் வந்து கட் பண்ணணும். இத்தனை ஒர்க்குக்கு நடுவில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாது. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கனோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு ரிப்ளை வந்து கரெக்டாக வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேக் கட் பண்ணி ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த ரா எட்ஜஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸ்டிச்சிங் ஃபினிஷிங்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாக நம்ம வந்து கச்சன்னு தச்சிட்டா கூட சரி இருக்காது. ஸோ அதுக்கும் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணாக்கா தான் வந்து அந்த பொட்டிக் ஃபினிஷிங் வரும். இல்லைனா வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறது. நம்ம அந்த நடுவில் எடுக்கிறேன் பாருங்கள், இதுதான் ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட்டு. இதுதான் நான் வந்து ஒரு சைஸ்க்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு பீஸை விட செகண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அங்கே தான் வந்து நம்ம பர்ஸ்ட் வந்து கரெக்டாக செட் ஆகிற பிளேஸ் அது. ஸோ அங்கே வந்து நீங்கள் சும்மா குறுகலாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கும். பாருங்கள், கரெக்டாக வந்து ஒர்க் ஆந்திருக்கு. எந்த மிஸ்டேக்குமே ஆகலை. க்ளீனாக வந்து வந்திருக்கு ப்ளவுஸு. ஸோ அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகும் வந்து எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நான் ஃபைனலாக வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாமும் என்னால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லித்தர அளவுக்கு நமக்கு ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து இப்போ பாருங்கள், இதை வச்ச பிறகு எப்படி கரெக்டாக இருக்கா, ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண முன்னாடி ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ வந்து பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குனாக்கா திருப்பி வந்து நம்ம வந்து ட்ரிம்மிங் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் தான் வந்து நம்மளால் தெரியாமல் வந்து தப்பு பண்ணிடுறதால அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வருது, ஆமோல்கிட்ட ரிங்கிள்ஸ் வருது. இதெல்லாம் வந்து நிறைய வருது. இதனால தான் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தது ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இப்போ எல்லாம் செட் பண்ணி பார்த்த பிறகு இப்போ வைக்கும்போது கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், அது ஃப்ரண்ட்டு ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்லீவ் வந்து அதே தான் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி சேம் டு சேம் வச்சு கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்குமே வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் தனி கால்குலேஷன் வச்சுருக்கோம். ஸோ நான் இது மேலே வச்சு கட் பண்ண பிறகும் சம்டைம்ஸ் எனக்கு ஷேப் நீட்டாக தெரியலனாக்கா, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாக்கா என்னோடய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டும் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி நான் வந்து திருப்பி வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி கட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமே கரெக்டாக தெரிஞ்சிருந்தாக்கா எந்த வழியில் வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துரும். எல்லாமே பண்ணிட்டும் சரியாக வரல அப்படின்னாக்கா, ஸோ அவங்க பாடி மேலே போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ட்ரையல் கொடுத்து பார்க்கும்போது அதில் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை அப்போ வந்து ஈஸியான ஒரு ஆல்ட்ரேஷனில் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஏதோ ஆமோலை சுற்றி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா வந்து சைடு இல்லைனாக்கா ஷோல்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலிங் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை.